உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த நாள் நிகழ்ச்சியில் இன்றைய பஞ்சாங்கம். மூணு 9/2015 ஆவணி மாதம் 17ஆம் தேதி வியாழக்கிழமை. பஞ்சமி திதி பகல் 1:26 வரை, பின்பு சஷ்டி. அஸ்வினி நட்சத்திரம் காலை 8:29 வரை, பின்பு பரணி நட்சத்திரம். அமிர்த யோகம் காலை 8:29 வரை, பின்பு சித்த யோகம். ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 வரை. சுப ஓரைகள் காலை 9 மணி முதல் 11 மணி வரை, மதியம் 1 மணி முதல் 1:30 வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. இன்று சஷ்டி விரதம் ஆகும். முருகப்பெருமானை தரிசிப்பது மிக மிக சிறப்பு. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரனவர் வலுவாக அமைய பெற்று குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பது பொருளாதார ரீதியாக ஏற்ற மிகுந்த பலன்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாகும். புதிய பதவி ஒன்று உங்களை தேடி வரும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் முழுமையாக விலகும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். ரிஷப ராசி நேயர்களே, செவ்வாய் 3இல் இருப்பது நல்ல அமைப்பு என்றாலும் 4இல் சூரியன் 12இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் நிதானத்தோடு செயல்படுவது நல்லது. பண வரவானது ஒரு புறம் நன்றாக இருந்தாலும் வீண் செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று நிதானத்தோடு இருப்பது மிகவும் உத்தமம். மிதுன ராசி நேயர்களே, முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சந்திரனவர் வலுவாக அமையப்பெற்று லாபஸ்தானத்தில் சந்திரனவர் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். தொழிலில் லாபம், வேலையாட்களுடைய உதவியானது சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. கடக ராசி நேயர்களே, 10ஆம் வீட்டில் சந்திரனவர் வலுவாக அமையப்பெற்று 3இல் ராகு 2இல் குரு சஞ்சரிப்பதால் நினைத்ததெல்லாம் நடக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உங்கள் மீது இருந்த பழிச்சொல்கள் எல்லாம் முழுமையாக விலகி நல்ல பேர் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் உள்ளது. சிம்ம ராசி நேயர்களே, பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் சந்திரனவர் அமையப்பெற்று ஜென்ம ராசியில் சூரியன் சஞ்சரிப்பதால் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய வலிமை உண்டாகும். எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். இருந்த பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறைந்து சாதகமான பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் உள்ளது. கன்னி ராசி நேயர்களே, லாபஸ்தானத்தில் செவ்வாயும் சுக்கிரனும் சஞ்சரிப்பதால் தொழில் ரீதியாக லாபகரமான பலன்கள் இருக்கும் என்றாலும் நாள் முழுவதும் 8ஆம் வீட்டில் சந்திரன் அமையப்பெற்று சந்திராசிரமம் இருப்பதால் எந்த செயல் செய்வதென்றாலும் சற்று கவனத்தோடு இருப்பது, புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது தவிர்ப்பது மிக மிக நல்லது. துலா ராசி நேயர்களே, 10ஆம் வீட்டில் செவ்வாயும் சுக்கிரனும் அமையப்பெற்று 7இல் சந்திரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இருந்த பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறைந்து சாதகமான பலன்கள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு கூட மிக மிக நன்றாக இருக்கும். விருச்சிக ராசி நேயர்களே, சந்திரனவர் 6இல் அமையப்பெற்று 10இல் சூரியன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். புதிய வாய்ப்பு ஒன்று உங்களை தேடி வருவதற்கான சூழலானது இன்றைய நாளில் இருக்கிறது. தொழிலில் லாபங்கள் இருக்கும். இருந்த மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் முழுமையாக விலகி சாதகமான பலன்கள் ஏற்படும். தனுசு ராசி நேயர்களே, 5ஆம் வீட்டில் சந்திரனவர் சாதகமாக அமையப்பெற்று ஜென்ம ராசியை குரு பார்வை செய்வது அற்புதமான அமைப்பாகும். எதிர்பாராத வகையில் தன வரவுகள் ஏற்படும். இருந்த வீண் செலவுகள் எல்லாம் குறைந்து சேமிப்புகள் அதிகரிக்கும்.